தேவன் காலமாக அவர் என்ன பண்றாராம், தன்னை அவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அவர் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் என்ன பண்ணாரா தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகள் மூலமாக அவளை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் மூலமாக அந்த தேவனுடைய சித்தத்தை, திட்டங்களை, வழி நடத்துதல்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஏசப்பாவை எப்படி யூதாஸ் காரியாத்து காட்டி கொடுத்து வெள்ளி காசை அவன் என்ன பண்ணான், கூலியா பெற்றுக்கொண்டான். அதே போல யோசேப்பு என்ன பண்ணாங்க, கூலிக்கு தான் விட்டு போட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை எங்க வெளிப்படுத்தி இருக்கார் ஆண்டவர், யோசேப்புடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி இருக்காரு. நல்லா கவனிச்சிட்டீங்களா? நல்லா பாருங்க. அதே போல யோசேப்பு புறம்பே போய் அவன் பாடுபட்டான். அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணாரு, புறம்பே போய் பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்பாடு என்ன, கடைசி நாட்களிலே தேவன் அவர் மணவாளனாக இருக்கிறார். அந்த மணவாளன் மணவாட்டியை முதலாவது அழைத்துக் கொள்வதற்காக ரகசிய வருகையில் அவர் வருகிறார். இந்த ரகசிய வருகைக்கு அப்புறம் தான் பகிரங்க வருகை இருக்கிறது. இந்த பகிரங்க வருகை வரும்போது மணவாட்டி மணவாளனோடு கூட இந்த பூமிக்கு வருவ காட்சியை தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதே போல நல்லா கவனிங்க, அந்த மணவாட்டியோடு அவர் இந்த பூமிக்கு பகிரங்கமாய் வரும்போது தான் இஸ்ரவேலருக்கு தன்னை யார் என்கிற அந்த வெளிச்சத்தை அவர் என்ன பண்றாரு, அங்க கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நீங்க நல்லா பாருங்க, யோசேப்பு புறஜாதிகள்ல தான் பொண்ணு எடுத்தான். புறஜாதிகள் தான் அவனுக்கு மணவாட்டி. எகிப்து தேசத்து பொண்ணு தான் யார் அவளுக்கு மணவாட்டியா இருந்தான். அவனுக்கு அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுடைய சொந்த ஜனமாகிய தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் என்ன பண்ணான், தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம பார்க்கும்போது யோசேப்பிலே கர்த்தர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். அதே போல மோசேயில கர்த்தர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆதாமிலே கர்த்தர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமிலே கர்த்தர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். அதே போல இந்த தெபொராளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு தேவையான ஆசீர்வாதமான காரியங்களை அவர் உள்ளே அடக்கி வைத்திருக்கிறார்.